ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான தொக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா பூண்டு தொக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா 3 மாதத்துக்கு வெளியில் வச்சா கெட்டே போகாது. 6 மாதம் வரைக்கும் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெயும் புளியும் நீங்கள் அதிகமாகவே ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா 6 மாதம் வரைக்கும் வெளியில் வச்சா கூட கெட்டு போகாது. அவ்வளோ ஒரு ஈஸியான சூப்பரான டேஸ்டியான ரெசிபி. இது பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ்னு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். பேச்சுலர்ஸ், ஹாஸ்டலர்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு எடுத்துகிட்டு போயிருங்க. உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெளியில் தங்கி படிக்கிறவங்க, வேலை பார்க்குறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சமைக்கிறதுக்கு எதுவுமே இல்லைனா இதை வச்சு கூட நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்துக்கலாம். இதை சுடுதண்ணி ஊற்றி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்தில் நல்லா ஊறிடும். இது நல்லா இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கோங்க. அப்படின்னா சீக்கிரம் ஊறி வந்துடும். இப்போ இதை தனியாக ஊற வச்சுக்கலாம் ஒரு மணி நேரம். அதுக்கப்புறம் ஒரு 2 பவுலில் பூண்டு பல் நான் உரிச்சு வச்சுருக்கேன். நான் சின்ன பூண்டு தான் எடுத்திருக்கேன். மலை பூண்டாக இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா பெருசாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ரெண்டுமே 100 கிராம் கப்பு. இப்போ அதில் 1 கப்பு மட்டும் எடுத்துக்கலாம். அந்த 100 கிராம் பூண்டை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது நீங்கள் தண்ணி தெளிக்காமே அரைச்சி எடுத்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி சாஃப்டாக வராது. ஸோ லைட்டாக மட்டும் தண்ணி தெளித்து நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதே பவுல்லே அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தனியாக வச்சுக்கோங்க இந்த பூண்டு பேஸ்ட்டை. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க புளி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் கொடுத்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. புளி ஊற போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது தூசி, ஏதாவது தோல் இருந்துச்சுன்னா அதை எடுத்துருங்க. அப்படின்னா தான் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்க முடியும். அப்படி நீங்கள் அரைச்சி எடுத்த பின்னாடி ஃபில்ட்ரு பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஆனால் செய்யும் போது நல்லா ஃபில்ட்ரு பண்ணி நீட்டாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எந்த கடாயில் செய்ய போகிறோமோ அந்த கடாயில் 250 கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் இது நல்லாயிருக்கும். ஸோ நல்லெண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்படி உங்ககிட்ட இல்லைனா மட்டும் ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு பவுலில் வச்சுருந்தா பூண்டு பல் 100 கிராம் இருக்குல்ல, அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம். அந்த பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரணும். லைட்டாக மட்டும் கோல்டன் கலரில் மாறணும். அந்தளவுக்கு நல்லா பொரிஞ்சு நல்லா வதங்கி இருக்கணும். பூண்டு நல்லா வதங்கி வந்த பின்னாடி நம்ம அரைச்சி வச்சுருக்க பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதோடய சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாமே ஆட் பண்ணோன்னா நல்லா பபிள்ஸ் வரும். அப்போ அந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே கம்ப்ளீட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வெந்தயம் வேணும்னா கூட நீங்கள் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இடையில 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆட் பண்ணி கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி மேலே பபிள்ஸ் அதிகமாக வரும். தள்ளி நின்றுக்கோங்க, ஏன்னா இது கொஞ்சம் தெறிக்கும். இப்போ நல்ல எண்ணெய் நிறைய பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. இந்த டைமில் என்னென்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் வெல்லம் சேர்த்து செய்யும் போது சூப்பராக இருக்கும் தொக்கு. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பக்கத்தில் பார்த்து நில்லுங்க, ரொம்ப தெறிக்கும் இது வேகும் போது. நீங்கள் மூடி போட்டு வைக்கிறதுனால வச்சுக்கலாம். ஆனால் தண்ணி உள்ளுக்கு வடியும். ஸோ நான் ஓப்பன்லேயே வச்சுருக்கேன். நல்லா அகலமான பாத்திரத்தில் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது கலர் நல்லா டார்க்காக வரணும். ஃபஸ்ட்டு ரெட் கலரில் வரும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா டார்க் ப்ரௌனாக வரும். நல்லா டார்க் ப்ரௌனாக வரும். அந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜ். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா டார்க் கலரில் இருக்குது பாருங்கள். சுற்றி இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருக்கிறது தான் கரெக்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு ஜாரில் இதை மாற்றிக்கலாம். இந்த ஜாரில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா கெட்டு போகாமல் இருக்கும். நான் ரெடி பண்ணி வச்சுருக்க பூண்டு தொக்கு எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. இதுக்கு நீங்கள் ஏதாவது நல்லா டைட்டான கண்டெய்னர் வச்சுருந்தீங்கன்னா அதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா அந்த மாதிரி உப்பு ஜாடி, இல்லைனா கிச்சன் ஜார் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டாக மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு 3லேருந்து 6 மாதம் வரைக்கும் நல்லா கெட்டு போகாமல் இருக்கும். எண்ணெயும் புளியும் நிறையா ஊற்றிருந்தீங்கன்னா
இதனால் 3 மாதம் வரையும் வெளியில் வச்சா கெட்டு போகாது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா 6 மாதம் வரைக்கும் கூட கெட்டு போகாது. இது வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் அப்பளத்தோடு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே நீங்கள் இட்லிக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எத்தனை சாப்பிட்றீங்கன்னே தெரியாது, அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான சிம்பிளான பூண்டு தொக்கு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.